இவ்வளவு பெரிய கிரௌட் இங்க நிக்கிறதுக்கு காரணம் இந்த டிஷர்ட் வாங்கதான். அப்படி என்ன இது ஸ்பெஷலான டிஷர்ட்னு கேட்டீங்கன்னா, சிரமன்ல ஹாஃப் மாரத்தான் ஓடுறதுக்கான டிஷர்ட். அதுக்காக தான் நம்ம ஸ்பைடர்மேன் கூட நானும் நம்ம பிக்மேன் வாழ்க்கை வரலாறு டே 53ல அந்த டிஷர்ட் வாங்க இங்க வந்துட்டோம். ஆமாங்க, நம்மளும் இந்த மராத்தான்ல 10 கிலோமீட்டர் ரேஸ்ல கலந்துருக்கோம். ஒய்ஃப் டிஷர்ட் வாங்கணும்னு சொன்னாங்க. சரி என்ன கூட்டம் இருக்க போதுன்னு யோசிச்சேன். இங்க வந்து பார்த்தா ஊரே இங்க தான் இருக்கு. ஆமாங்க, இந்த ரேஸ் கிட் கலெக்ஷனுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. சோ எல்லாரும் இன்னைக்கு தான் வந்திருந்தாங்க. நானும் கியூல நின்னு போர் அடிச்சு சைடுல நடக்கிற ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்துட்டு உட்கார்ந்திருந்தேன். நம்ம ஸ்பைடர்மேன் எந்த அளவுக்கு டல்லா இருக்காரோ அந்த அளவுக்கு தான் நானும் இருந்தேன். நான் இங்க ரேஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் கலந்துக்கிறதுனால இவ்வளவு பேர் இருப்பாங்க நான் யோசிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம இதுல நிறைய கேட்டகரிஸ் வேற இருக்கு. துப்பாக்கி படத்துல தளபதி மேப் பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அப்படியெல்லாம் பார்த்து ஒரு 1.5 hour கழிச்சு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண QR கோட் காட்டினா அதை பார்த்துட்டு நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. ஐட்டம்ஸ்னா ஒண்ணு இல்ல, நம்ம ரேஸ்க்கான டிஷர்ட், அப்புறம் பேட்ச் நம்பர், அப்புறம் சில கூப்பன்ஸ் எல்லாம் வச்சாங்க. ஆனா அவங்க கொடுத்த எல்லா கூப்பனுமே பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் தான். இதுக்கு முன்னாடி மராத்தான் ஓடி இருக்கீங்களான்னு கேட்டா ஓடி இருக்கேன். அது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி 12 கிலோமீட்டர் மராத்தான். அந்த நம்பிக்கையில தான் இந்த 10 கிலோமீட்டர் மராத்தானும் ரெஜிஸ்டர் பண்ணேன். டைமிங் சண்டே மார்னிங் 6:30 போட்டிருந்தாங்க. சோ உங்க எல்லாரையும் நாளைக்கு மார்னிங் ரேஸ்ல சந்திக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வரண்டா சின்னசாமி. சரிடா.